அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஐசிஐசிஐ பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஐசிஐசிஐ டைரக்ட் அப்படிங்கிற டிமேட் அக்கௌண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த ஐசிஐசிஐ டைரக்ட் டிமேட் அக்கௌண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஐசிஐசிஐ தரப்புல இருந்து இதை ஒரு 3-in-1 அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மள நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலயுமே டிமேட் அக்கௌண்டோட சேர்த்து ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதனால அது எல்லாத்தையுமே 2-in-1 அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுவே பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில டிமேட் அக்கௌண்டோட சேர்த்து ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட 3-in-1 அக்கௌண்ட்ல இந்த ஐசிஐசிஐ டைரக்ட் டிமேட் அக்கௌண்ட்டும் ஒன்று. இந்த டிமேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ, இடிஎஃப், பாண்ட்ஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், கரன்சி, கமோடிட்டின்னு இத்தனை டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்கை பண்ணிக்க முடியும். இப்படி 3-in-1 அக்கௌண்டா இருக்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க யூஸ் பண்ற பிளாட்ஃபார்மோட வேலெட்டுக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம உங்களோட அக்கௌண்ட்ல போதுமான அளவுக்கு பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணியே நீங்க டைரக்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தே ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் வேணாம், வெறும்னே டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி ஐசிஐசிஐ பேங்கோட ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாமல் உங்களால் இந்த டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், இது ஒரு ஃபுல் சர்வீஸ் ஸ்டாக் புரோக்கர் அப்படிங்கிறதுனால வெறுமனே அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்டாக்கை எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம்னு சொல்லிட்டு இவங்களோட எக்ஸ்பர்ட் டீமை வச்சு அனலைஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷனையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1 கிளிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் மூலமா இவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணதுல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும்னு இவங்களுக்கு தோணுதோ அந்த ஸ்டாக்ஸ்ல ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும் பிக் பண்ணி அதை பட்ஜெட் வைஸ் ஒரு பண்டலா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்ககிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குதோ, எவ்வளோ ரிஸ்க்கை உங்களால எடுக்க முடியுமோ அதை பொறுத்து உங்களுக்கான பண்டலை நீங்க சூஸ் பண்றது மூலமா ஒரே கிளிக்ல மல்டிபிள் ஸ்டாக்ஸ்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான பண்டல்ஸை உங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் இல்ல நீங்களுமே கிரியேட் பண்ணலாம். நீங்க எப்படி கிரியேட் பண்ணி 20 ஸ்டாக்ஸ் வரைக்குமே ஒரே கிளிக்ல உங்களால வாங்கிக்க முடியும். இந்த ஆப்ஷனை பேஸ்கெட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பேஸ்கெட் ஆர்டருக்கான ஆப்ஷனும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்போ கிராஃபோட ஸ்கிரீன்லயே கால் அண்ட் புட்டுக்கான ஆப்ஷனை கொடுத்து கிராஃபை பார்த்துட்டு ஒரே ஸ்கிரீன்ல உங்களால ட்ரேடிங் பண்றதுக்கான ஃபிளாஷ் ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷனை மொபைல் அப்புறம் வெப் அப்ளிகேஷன் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. இந்த மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் பண்ணுறது. பொதுவாக எல்லா ஸ்டாக் புரோக்கருமே இதை எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 10,000 ரூபாயில 4 மடங்கு, அதாவது 40,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் 75% நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் புரோக்கரோட பணமாகவும் மீதி இருக்கக்கூடிய 25% அப்படிங்கிறது உங்களோட சொந்த பணமாகவும் இருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ஃபிக்ஸடான பெர்சன்டேஜ் எதையுமே சொல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஒவ்வொரு மாதிரியான பெர்சன்டேஜில் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு அதிகமான அமௌண்ட்டையும், ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது, லோவாக தான் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு கம்மியான அமௌண்ட்டையும் தான் கொடுப்பாங்க. எந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கான கால்குலேட்டரையும் இவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட 10,000 ரூபாய் கூட இல்லை, காசே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷேர்ஸை அடமானமாக வச்சு கூட உங்களால் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் இப்படி அடமானமாக வைக்கக்கூடிய ஷேரோட மதிப்பை பொறுத்து இவங்க உங்களுக்கு கடன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஹேர் கட் பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை கொடுத்துருப்பாங்க. நல்லா பெர்ஃபார்ம் ஆகிற ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஹேர் கட் பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். அதுவே லோ பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த ஹேர் கட் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்கோட மதிப்பில் இந்த ஹேர் கட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத லெஸ் பண்ணிட்டு தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களுக்கு கடனாக கொடுப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கையும் ஒவ்வொன்றா பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் நிறைய பேர் ஸ்டாக் ஸ்க்ரீனர் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரீனர் டூல்ஸில் நிறைய விதமான ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 விதமான கேட்டகரி, அதாவது வேல்யூ, க்ரோத், டெக்னிக்கல் சொல்லிட்டு 3 விதமான கேட்டகரியை பேஸ் பண்ணி நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ அந்த ஃபில்டரை சூஸ் பண்ணி அந்த ஃபில்டர்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும் உங்களால் தனியாக பிரித்து பார்த்துக்க முடியும். இது எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜஸை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஐசிஐசிஐ டிமெட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனித்தனி பிளான்ஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஐ வேல்யூ அப்படிங்கிற பிளானையும், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரைம் அப்படிங்கிற பிளானையும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிரைம் பிளானை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிரைம் பிளானை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மினிமம் 300 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 300 ரூபாயை பே பண்ணி இந்த பிரைம் பிளானை ஆக்டிவேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வருஷம் 300 ரூபாயை ஆனுவல் ஃபீயாகவும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இதை விட அதிகமான அமௌண்ட்டுக்கு நீங்கள் பிரைம் பிளானை ஆக்டிவேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஒன் டைம் பேமெண்ட் பிளானாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை பே பண்ணால் போதும். லைஃப் லாங் உங்களுக்கு எந்த விதமான ஆனுவல் ஃபீயையும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான புரோக்கரேஜ் ஃபீ அப்புறம் அதர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். புரோக்கரேஜ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் டெலிவரிக்கு 0.07% ஸ்டார்ட் பண்ணி 0.25% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இன்ட்ராடே அண்ட் ஃபியூச்சர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோவை ஆட் பண்ணி 0.007 ஸ்டார்ட் பண்ணி 0.025% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆப்ஷனுக்கு பெர் லாட்டுக்கு 9 ஸ்டார்ட் பண்ணி 49 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. கமோடிட்டிக்கு பெர் ஆர்டருக்கு 20 ரூபீஸை சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அதிகமான அமௌண்ட்டை பே பண்ணி பிரைம் பிளானை ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புரோக்கரேஜ் அமௌண்ட்டுமே கம்மியாகும். ஒரு ட்ரேடராக 0.07% அப்படிங்கிற புரோக்கரேஜ் ஃபீயே எனக்கு அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ்க்காகவே ஐ வேல்யூ அப்படிங்கிற பிளானை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பிளானோட ஒன் டைம் ஃபீயாக நீங்கள் 300 ரூபாயை பே பண்ணால் போதும். லைஃப் லாங் இன்ட்ராடேயாக இருக்கட்டும், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும், கமோடிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஃப்ளாட்டாக 20 ரூபாயை பெர் ஆர்டருக்கு புரோக்கரேஜ் ஃபீயாக சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டெலிவரியோட புரோக்கரேஜ் ஃபீயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி எந்த பிரைம் பிளானை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பிளானோட புரோக்கரேஜ் ஃபீ அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைம் பிளான் மட்டுமே போதும். அப்படி இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங்கும் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐ வேல்யூ பிளானுமே தேவைப்படும். அப்போ தான் புரோக்கரேஜ் ஃபீ எல்லாமே கம்மியாகும். நீங்கள் வெறுமனே பிரைம் பிளான் இல்லாமல் ஐ வேல்யூ பிளானை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா 700 ரூபீஸை சார்ஜ் பண்ணுறதாகவும் கேள்விப்பட்டேன். அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இவங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு வட்டியும் போடுவாங்க. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரைம் பிளானை பொறுத்து 9%லேருந்து 17% வரைக்குமே இவங்க உங்களுக்கு வட்டியாக சார்ஜ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் ஷேர்ஸை அடமானமாக வச்சு அது மூலமாக காசு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஷேரை அடமானமாக வைக்கும் போதும் அதை திரும்ப மீட்கும் போதும் உங்களுக்கு 29 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியை சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்போ நீங்கள் பிளேஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆர்டரையுமே அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் விட்ட ஆர்டரை இவங்களோட சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கான சார்ஜஸாக 50 ரூபாயை சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எல்லா ஸ்டாக் புரோக்கர்லையுமே இருக்கிற மாதிரியான கால் அண்ட் ட்ரேட் ஆப்ஷனும் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்னால இவங்களோட பிளாட்ஃபார்மை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகுது, அந்த டைமில் நீங்கள் அர்ஜென்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இவங்களோட டீமுக்கு கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்காக அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி பிளேஸ் பண்ணுற ஆர்டருக்காக சார்ஜஸாக 50 ரூபாயை பெர் ஆர்டருக்கு சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டெலிவரியில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும்போது டிபி சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். இந்த டிபி சார்ஜஸாக 20 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியை சார்ஜ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்தும் ஒரு சில சார்ஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இவங்க சார்ஜ் பண்ணுறது இல்லை. செபி அப்புறம் நம்மளோட கவர்மெண்ட் டேக்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். இந்த ஆப்போட ரிவ்யூஸை நான் பிளே ஸ்டோரில் படித்த வரைக்குமே இவங்க ஏகப்பட்ட ஆப்ஷனை கொடுத்து வச்சிருக்கிறதே இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதாகவும் ஒரு சில டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால யூசர்ஸ் இரிட்டேட் ஆகிறதாகவும் இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கிறதாகவும் என்னால் ரிவ்யூஸில் படிக்க முடிஞ்சுது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அந்த காஸ்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ரிசர்ச் ஆப்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இது லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேணால் செட் ஆகலாம். மற்றபடி ரெகுலராக ட்ரேட் பண்ணுறவங்க நல்ல காஸ்ட் எஃபெக்டிவாக ரிலேபிளாக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காஸ்ட் எஃபெக்டிவ்னு வரும்போது இங்கே காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ரிலேபிலிட்டின்னு வரும்போது இந்த ஆப்போட ரிவ்யூஸை பிளே ஸ்டோரில் நான் படித்த வரைக்குமே இதை ஒரு ரிலேபிளான பிளாட்ஃபார்ம்னு என்னால் சொல்லிட முடியாது. ஏதாச்சும் ஒரு நல்ல ஆஃபர்லையோ டிஸ்கவுண்ட்லையோ இந்த அக்கௌண்ட் கிடைக்குது, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் செட் ஆகலாம்.
மற்றபடி நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா இதை விட பெட்டரான ஆப்ஷன் நிறையவே இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டா?